அற்புதமாக ஸ்ரீ ராமானுஜருடைய மறு வடிவமான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மன்னார்குடிக்கு எழுந்தருளி மன்னார்குடி அழகசிங்கர் சுவாமி அவர்கள் எம்பெருமானுக்கு வைரமுடி சேவை போன்ற கைங்கரியங்களை சமர்ப்பித்தருளினார். அத்வைதத்தினுடைய மகா குருவாக நடமாடும் தெய்வம் என்று வணங்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாள் செங்கமலத்தாயாருக்கு திருத்தே கைங்கரியத்தை சாதித்தருளியதும் மத்வ சமய மகா குருவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1642ஆம் ஆண்டு இந்த தஞ்சையபுரி முழுவதுமாக பஞ்சம் ஏற்பட்ட தருணத்திலே விஜய ராகவ நாயகருடைய ஆட்சியிலே பஞ்சம் போக்குவதற்காக மன்னார்குடி வருகை தந்து ஹரித்ரா நதியிலே தீர்த்தமாடி அற்புதமாக தஞ்சை தரணியை செழிக்க செய்தார். எனவே 3 ஆச்சாரியர்களுடைய தலமாக உன்னதமான தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. விசேஷமாக ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம் ராஜாதி ராஜனுடைய ஆட்சி காலத்திலே செழுமைப்படுத்தப்பட்ட திருத்தலம். முதலாம் குலோத்துங்க சோழனால் கருவறை அமைக்கப்பட்டு குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்று போற்றப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம். 16 கோபுரங்கள், 24 சந்நிதிகள், 18 விமானங்கள், 7 பிராகாரங்கள், நவ தீர்த்தங்கள் என்று அள்ளக்குறையாத அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சத்தை அள்ளி தரக்கூடிய திருத்தலமாக படிநாட்டா பத்தினியாக வணங்கக்கூடிய ஸ்ரீ செங்கமல தாயார் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி அகனையிலே இறையும் என்று அதன்மேல் மந்தை ஒரு மாறுவார் என்று நம்மாழ்வார் அருளியதற்கு ஏற்ப தாயாருக்கு இந்த தலத்திலே பிராதானியம் அதாவது முதன்மை இணை சொல்லப்பட்டுள்ளது. வைஷ்ணவர்கள் அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கு காவல்துறை